வாழ்க்கை. ஆண் பிள்ளைனா யார் தெரியுமா, பெண் பிள்ளைனா யார் தெரியுமா அப்படின்னு வைக்கிறோம்ல. அண்ணனுக்கு விக்குது பாரு, தண்ணி எடுத்து கொடுன்னு அம்மாக்கள் சொல்லுவதை நிறுத்தி விட்டு, இட்லி திங்க உட்காரல தண்ணி எடுத்துட்டு உட்கார மாட்டியாடா முண்டோன்னு என்னைக்கு கொட்டுறீங்களோ அன்னைக்கு மாறி. அப்ப பெண் என்பவள் எனக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவள். நீங்க வாடி இப்படி வளர்த்து விட்டுருங்க. கல்யாணம் பண்ணி 28 வயசுல அந்த புள்ள மண்டையில பொட்டே நடிக்குது. என்ன வளர்த்துருக்காங்க? மொளாப்படி எண்ணெய் எடுத்துக்கிட்டு உட்காரவனே அறிவு இல்ல, தொண்டை அடைக்கும். இட்லி சாப்பிட்றவன், ஒரு தோசையை சாப்பிட்றவன் இதை எடுத்து அங்கேயாவது அம்மா போன் பண்ணி அழுகுறாங்க, அம்மா என் பொட்டாட்டி திட்டாமா. நான் என் ஷோவே ஒரு பண்ண என்ன பிள்ளை வளர்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு நார்மலா நம்ம அம்மாக்கள் இங்க பாத்துருக்க. நம்ம குடும்பங்கள்ல மருமகள் மீது சின்ன பிரச்சனை, புதிதாக வந்திருக்கக்கூடிய மருமகள் சரியாக ஏதோ செயல்படல, அந்த வீட்டுடைய அந்த 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 நடைமுறைகளுக்கு அவங்க ஒத்துவலைன்னா டப்புன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. ஆண் வீட்டு செயல் என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க, அம்மாக்கள் ரொம்ப மனசு நொறுங்கி போயிருவாங்க. அதே கேள்வி ஆண் பிள்ளைகளுக்கு திரும்ப வச்சாங்க, என்ன புள்ள வளர்த்துருக்க, நல்லது கிட்டது ஒண்ணு தெரியல, பொசுக்குன்னு அழுதுறான், ஒரு நியாயத்துக்கு உடம்பு சரியில்லாம படுக்கிறான், வீட்டு வேலை பார்க்க தெரியல, டியூப் கழட்டி மாற்ற தெரியல, குண்டு பல்பு எது இந்த பல்பு எதுன்னு அவனுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. இப்படி எல்லாம் வீராவேசமாக பேசுவதால் இவர் அனைத்தும் தெரிந்தவரா அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியாது. நான் பேசுற பல விஷயம் எனக்கு தான் நான் பேசுறேன். என்ன ஒண்ணு வெளியில சொல்றது இல்ல. கொஞ்சம் சத்தமா பேசிட்டோம்னா அடுத்தவனுக்கு பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது தான்.